அண்மைச் செய்தி. ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் செவிலியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். செவிலியர்களுடைய கோரிக்கையை ஏற்று 723 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னர் பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தொகுப்பூதியத்தில் பணியாற்றிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் 5வது நாளாக போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துல இன்றைய தினம் செவிலியர் சங்கத்தினர் அமைச்சர் மா சுப்பிரமணியனத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை சுமார் ஒரு மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்புல செவிலியர்களுடைய முக்கிய கோரிக்கைகள் விரைந்து நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். மேலும் தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு வழங்குவதை போல மகப்பேறு விடுப்பு வழங்குவது குறித்து அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் விரைவில் அது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் பேச்சுவார்த்தையில செவிலியர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் ஏற்று புதிதாக 700க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் உருவாக்கப்படும். அந்த பணியிடங்களுக்கு வருகின்ற பொங்கல் பண்டிகைக்குள் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களுக்கு ஒரு 700க்கும் மேற்பட்ட செவிலியர்களுக்கு அவர்களை தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய வகையில அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்கிறார். செவிலியர்களுடைய கோரிக்கைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ச்சியாக சந்தித்த செவிலியர் சங்கத்தினர் அமைச்சருடனான பேச்சுவார்த்தையில தங்களுக்கு முழு திருப்தி அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய செவிலியரிடத்துல பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டத்தை தொடர்வதா அல்லது கைவிடுவதா என்பது குறித்து முடிவெடுத்து இப்போ 3614 பேருக்கு ஏற்கனவே தரப்பட்டது. இப்போ ஒரு 723 தரத்துக்கு அவங்க கையில் சொல்லியிருக்கிறோம். அதாவது புதிய பதவி உயர்வுகள் தரப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு 723 பேருக்கு தரத்துக்கு சொல்லியிருக்கிறோம். ஆக இந்த 8322 இமிடியேட்டா ஒரு 723 குறைஞ்சிரும். மீதி இருக்கிறது ஒரு 7400 சம்திங் இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் கூட படிப்படியாக மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று எதிர்காலத்தில் கட்டப்படுகிற இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கட்டப்படும் போது புதிய பணியிடங்களை உருவாக்கி அவங்க மனநிறைவு கொள்ளுகிற வகையில் செய்யப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.